அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃபிலிப்பினோ ஃபேமஸ் டெசர்ட் தான் புக்கு பாண்டா. இதுக்கு நம்ம புக்கு பாண்டாவுடைய ஃப்ளேவர்டு ஜெல்லி பவுடர் எடுத்து 1.5 லிட்டர் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நமக்கு தேவையான சுகர் ஆட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ்க்கு அதை நல்லா கொதிக்க விடணும். இப்போ நான் ஒரு ஜெல்லி பவுடரை 1.5 லிட்டரில் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா கொதிக்க விட்டு எடுத்து வச்சுக்கணும். அடுத்து பாருங்கள், திக் கோகனட் மில்க் கேன் யூஸ் பண்ண போகிறேன். அடுத்து யங் கோகனட், அதாவது அந்த வழுக்க இருக்குல்ல, அதை கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா சுகர் பாம் நொங்கு இருக்குல்ல, அதை புக்கோ பாண்டா ஃப்ளேவரில் இருக்கிறத எடுத்துக்கணும். அடுத்து நம்ம மில்க் மேட் ஆட் பண்ண போகிறோம். மில்க் மேட் ஒரு கேன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 4 இன்க்ரீடியண்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாமே அந்த புக்கோ பாண்டாவோட ஃப்ளேவரில் தான் பண்ண போகிறோம். இப்போ ஜெல்லி ரெடி ஆகிடுச்சு. இதை 2 பிளேட்ஸில் ஊற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாம். இது ரெடி ஆகிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். அதுக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம யங் கோகனட் ஸ்லைஸ் பண்ணியிருக்கோம்ல, அதை ஆட் பண்ணி அந்த கேனில் உள்ளதை அப்படியே ஆட் பண்ணிடணும் வித் வாட்டரோட. அதுக்கப்புறமா அந்த சுகர் பாம் இருக்குல்ல, அந்த ஃப்ரூட்டையும் ஆட் பண்ணிக்கணும். இப்போ ஒரு க்ரீனிஷ் கலரில் தெரியுது பாருங்கள். நெக்ஸ்ட்டு மில்க் மேட் ஆட் பண்ணிக்கணும். இப்போ எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஃபைனலாக கோகனட் மில்க்கை அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் எதுவுமே ஆட் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த டெசர்ட் அப்படியே எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணாலும் ரொம்ப நீர்த்து போய் தண்ணி விட்டுரும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபைனலாக தான் அந்த ஜெல்லி ஆட் பண்ணணும். அந்த ஜெல்லி நமக்கு ரெடியாகி வர்றதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். அந்த ஜெல்லியை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கட் பண்ண பீசஸை அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்க அந்த இதில் வச்சுருக்கோம்ல, அதில் ஆட் பண்ணிடுங்க. இதை 2 to 3 hours நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணணும். ஆக்சுவலி இது அந்த புக்கோ பாண்டாவுடைய ஃப்ளேவர் இந்த மில்க் மேடு, கோகனட்டு அதில் எல்லாத்துலேயுமே இறங்கி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்.